கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்காக இலங்கையிலிருந்து 6 பேர் கொண்ட குழுவினர் இலங்கையிலிருந்து பூஜிக்கப்பட்ட ராமர் பாதங்களை மதுரை விமான நிலையம் கொண்டு வந்தனர். அப்போது பாஜக, விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி அமைப்பினர் கும்ப மரியாதை செலுத்தி வரவேற்றனர். மேலும் ராமராஜ் யுவா யாத்திரையின் மூலம் இந்த ராமர் பாதம் நாளை ராமேஸ்வரத்தில் துவங்கி 8 மாநிலங்கள் வழியாக அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கொண்டு சேர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் காவல் நிலைய சரித்திர பதிவேட்டு குற்றவாளி பிரபல ரவுடி படப்பை குணா மீது கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் 4 கொலை வழக்குகளும், செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தில் 1 கொலை வழக்கும் உட்பட மொத்தம் 56 வழக்குகள் உள்ளது. இவர் மீது இதுவரை 3 முறை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி கிளைச்சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்து வரும் இவரை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ஓராண்டு தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருச்செந்தூர் அருகிலுள்ள தேரி குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோவில் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் நடைபெறும் கள்ளர் வெட்டு திருவிழா மிகவும் புகழ்பெற்றது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான கள்ளர் வெட்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பொதுமக்களின் கடைகளில் திருடி தொல்லை கொடுத்து வரும் கள்ளர்களை தண்டிக்கும் விதமாக ஐயனார் அருள் வந்து இளநீரை கள்ளராக பாவித்து இளநீர் வெட்டப்பட்டது. அந்த இளநீர் மண்ணில் பட்ட மணலை பக்தர்கள் புனித மணலாக கருதி அள்ளிச் சென்றனர். தமிழகத்தில் 7 மாதங்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தினசரி பாதிப்பு 9 வரை பதிவான நிலையில் இன்று ஒரே நாளில் 16ஆக உயர்ந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் கொரோனா தொற்றுடன் சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கையும் 50ஐ நெருங்கியது. அதன்படி தினசரி பரிசோதனை எண்ணிக்கை 300ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் வைரத் தொழில் தலைநகரமாக குஜராத்தின் சூரத் நகரம் திகழ்கிறது. இங்கு வைரத்தை வெட்டுதல், பட்டை தீட்டுதல் மற்றும் வியாபாரத்தில் 65,000க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்து செயல்படும் விதத்தில் சூரத் வைர பங்குச்சந்தை என்ற மிகப்பெரிய அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. சுமார் 80 ஆண்டுகளாக உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடமாக இந்த பென்டகனை சூரத் வைர வர்த்தக மைய கட்டிடம் முந்தியுள்ளது. இந்நிலையில் இந்த கட்டிடத்தை இன்று பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் இடவாக் மாவட்டம் இக்டில் பகுதியில் இடவாக் கான்பூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே உணவகம் ஒன்று அமைந்துள்ளது. இந்நிலையில் உணவகத்தில் நேற்று இரவு 10:30 மணியளவில் வாடிக்கையாளர்கள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது இடவாக் கான்பூர் நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி அதிவேகமாக சாலையோர உணவகத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் உணவக உரிமையாளர் குல்தீப் குமார், வாடிக்கையாளர்கள் 3 பேர் என மொத்தம் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி என்று அழைக்கப்படும் காசிக்கும் இடையே உள்ள பழங்கால தொடர்பை புதுப்பிக்கும் வகையில் மத்திய அரசின் கல்வித்துறை காசி தமிழ்ச் சங்கமம் எனும் நிகழ்ச்சியை கடந்த ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி முதல் டிசம்பர் 16ஆம் தேதி வரை நடத்தியது. அதேபோல இந்த ஆண்டும் அதே நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. KTS 2.0 என பெயரிடப்பட்டுள்ள இந்த சங்கமம் இன்று முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 2ஆம் கட்ட நிகழ்ச்சிக்கு 7 பிரிவுகளில் தலா 200 பேர் வீதம் மொத்தம் 1400 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முதல் கட்ட சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தது போலவே 2ஆம் கட்ட சங்கமத்தையும் பிரதமர் மோடி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். புயல் காரணமாக பெய்த மழையின் காரணமாக தொழிற்சாலையில் இருந்து கச்சா எண்ணெய் கழிவு மழை நீருடன் கலந்து பக்கிங்காம் கால்வாய் வழியாக தாழ்வான பகுதிகளில் படிந்துள்ளது. இந்த கழிவுகள் கொசஸ்தலை ஆற்று நீரில் கலந்து எண்ணூர் கடலிலும் கலந்ததால் 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கடலில் கச்சா எண்ணெய் கழிவு படிந்துள்ளது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பசுமை தீர்ப்பாயம் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் எண்ணூர் காட்டுக்குப்பம் பகுதியில் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் படகு மூலம் சென்று ஆய்வு செய்து வருகிறார். தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களின் குறைகளையும் கேட்டு வருகிறார். எனக்கு இந்த செய்தியை தெரிவித்த உங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதலில் என் நன்றியை சொல்லிட்டேன், அவங்ககிட்டையும் சொல்லிட்டேன். இப்ப நான் இங்க வர்றது முதல் தடவை இல்லை, பல முறை இங்க வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இது மேம்படும், இந்த மாசு மேம்படும், இது சுத்தமாகும் இந்த இடம் நம்பிட்டு தான் நான் போறேன். நான் இது ஏதோ பேசி கவர்மெண்ட் கிட்ட பத்திரிகையாளர் மூலம் பேசி இதற்கான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்துட்டு போன 7 வருஷம் இருக்குமா? 7 வருஷம் கழிச்சு இன்னும் மோசமா தான் இருக்கே தவிர இதற்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? இயற்கை அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன தினம் கடந்த 3ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அன்று முழுவதும் QR குறியீடு பயண சீட்டு முறையை பயன்படுத்தி மெட்ரோ ரயிலில் பொதுமக்கள் ₹5 என்ற சலுகை கட்டணத்தில் பயணம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் மிக்ஜாம் புயல் கனமழை காரணமாக சலுகையை பலரால் பயன்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் இந்த கட்டண சலுகை இன்று மீண்டும் வழங்கப்படுகிறது. இந்த சலுகையை பயன்படுத்தி ₹5 கட்டணத்தில் மெட்ரோ ரயிலில் மக்கள் பயணம் செய்யலாம். எனவே மக்கள் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் பன்னிரு திருமுறை திருவிழா மற்றும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தென் இந்தியாவை பாரத கலாச்சாரத்தின் கோட்டை என தெரிவித்தார். மேலும் காசிக்கு செல்ல முடியாத பக்தர்களுக்காக தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோவிலை பாண்டியர்கள் கட்டினர் என்று கூறினார். சிலர் இந்தியா ஒரு தேசம் அல்ல, தனித்துவமான மாநிலங்களின் ஒன்றியம் என்ற கருத்தை பரப்புகின்றனர் என்று குறிப்பிட்ட அவர் இதனால் தேசியவாதம் பற்றிய புரிதல் இல்லாத சூழல் ஏற்படுகிறது என்று தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் அயோத்தி ராமர் கோயிலின் குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் நாடு முழுவதும் இருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க அடுத்த மாதம் 22ஆம் தேதி பொதுமக்கள் அயோத்திக்கு வர வேண்டாம் என அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளையின் செயலர் சம்பத் ராய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.